Para de bailar, bailar, bailar. Hi guys, so welcome back to Situsri vlog. இது வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா வந்து அக்வாரியம்காக வந்திருக்கோம். ஸோ என்ன மால் பா இது? அக்வாரியம் வந்து இது ஆக்சுவலா மால் கிடையாது. இது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி ஒரு பிளேஸ். இது லைக் இந்த இடத்துல இருந்து சூர்யா கேஎல்ஜிசி மால் பக்கத்துல எல்லா மால் பெட்ரோனாஸ் டவர் இதுக்குள்ள இருந்தே கனெக்ஷன் இருக்கு, போயிடலாம். பெவிலியன் மால் வந்துட்டு வெளியில இருந்து கனெக்ஷன் இருக்கு, போயிடலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுலயுமே வந்து இது வந்து கீழே, அதாவது அந்த சைடு இருக்கு அக்வாரியம் வந்து அந்த சைடு இருக்கு. நம்ம உள்ள போகணும், இன்னும் உள்ள போகணும். ஓகே, உள்ள போய் பார்ப்போம். நன்றாக பிரஸ் செய்ய வேண்டும். அது திறந்துனே இருந்துச்சா, அதனால வந்து தெரியல. ஸோ கைஸ், இப்போ வந்து ஒரு துபாக்கூர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ தான். இருந்தாலும் எனக்கு ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கு. ஸ்மெல் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆமாம், அதுவும் எஸ்பெஷலி இந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப அதிகமாகவே அடிக்குது. அதெல்லாம் லைக் என்ன மாதிரி மசாலாஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. இங்க இப்போ அதுதான் எஸ்பெஷலி இந்த சீ ஃபுட் ரிலேட்டடா வரும்போது நமக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு இது வந்துடும். இல்ல சிக்கனும் இங்க அப்படிதான் ஸ்மெல் வருது. சிக்கன் சாஸ். ஓஹோஹோ. ஸோ கைஸ், இது வந்து எக்ஸிட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, சிலாக்கி பின்டு. சிலாக்கி டும்மா. டும்மா இல்லடி, பின்டுடி. பின்டுனா டோர் சில்லுன்னு காத்து வருமோ. டோர் கிட்ட வாங்க, சில்லுன்னு காத்து வாங்கிட்டு போங்க. அப்ப நம்ம படத்துல நிறைய டைலாக் எல்லாம் பாக்குறதெல்லாம் வந்து வேற மொழியில ஏதோ பண்ணதுதான். அட பாவீங்களா, சொந்தமா எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா, வேற ஏதோ மொழியில இருந்து எடுத்து போட்டு அத வந்து காமெடி ஆக்கி விட்டுறாங்க. இங்க பாரு, கியூக்கு போகணும். வா, நம்ம யார், நம்ம டீசன்ஸ். லாங் கியூ இருந்தாதான் இந்த பக்கம். ஆமா, நம்ம கொஞ்சம் அது பாதியிலே பிரிஞ்சு லாங் இல்லையோ, நம்ம வந்து டீசன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் ப்ளீஸ். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம ஓஹோ, இதுதான் நம்ம இதுவா பார்த்துக்கோங்க கைஸ். இதுதான் வந்து நம்ம வந்திருக்கிற அக்வாரியா கேஎல்சிசி. ஸோ கைஸ், டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. வந்து என்னடாப்பா, இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் நீங்கள் டைரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். வீக்கெண்ட் அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸில் இருக்குது. தேங்க்யூ. சும்மா எடுத்துப்போம். ஆக்சுவலாக கைஸ், இது வந்து கொஞ்சம் ஸ்கேம்ஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்கும். அதனால வந்து இந்த அதாவது இந்த மாதிரி எங்களை வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க, இந்த மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இந்த கியூஆரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்களா, 3வது பாயிண்ட்டு, டவுன்லோட் ஆர் பை யுவர் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு போட்டிருக்காங்களா. இதுதான் இந்த இடத்துல வந்து ஸ்கேன். டவுன்லோட் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அதை பை பண்ணணும். கரெக்டாமா? அது ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 அட்மிஷன்ஸ் இருக்குது, வீக் டேஸு வீக்கெண்ட்ஸு. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்ஸ்க்கும் மலேசியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், அதாவது சிட்டிசன்ஸுக்கும் ரேட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் க்ளூக்ல புக் பண்ணிட்டு வந்துருங்க. ரேட் கம்மியாக இருக்குது. எவ்வளோ ஆமாம், நம்ம புக் பண்ணும்போது 1500 காமிக்குதா, நமக்கு பர் பர்சன் 1200 வந்துச்சு. 300 சேவ் பண்ணிருக்கோம். ஆமாம். ஸோ கைஸ், இங்கே வந்து டைரெக்டாகவே வந்து ஸ்கேன் பண்ணி என்டர் ஆகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வைப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சிங்கப்பூரில் போன அந்த அக்வாரியமுக்கும் இந்த அக்வாரியமோட வைப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் சொல்லு பார்ப்போம். ஒன்றும் கிடையாது, ஆரம்பத்திலேயே பிரானா டேங்க் வச்சிருக்கானுங்க பார்த்தியா. எடுத்த உடனே பிரானா வாடா, ஏன்டா மாதிரி பண்ணுறது. ஸோ கைஸ், 3 ஒன்னொன்னா காமிங்க.
ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணி அத்தன்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்ட்ரி கிடைக்கும் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதல்ல ஆக்சுவலாக கொஞ்சம் இது வந்து ஸ்மெல்லும் வேற மாதிரி இருக்கு. பர்ஃப்யூம் போட்டுருக்காங்க. முதல்ல வந்து எடுத்த உடனே பிரானாவுடைய டேங்க் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வச்சிருக்காங்க செட்டப்பு. நான் வந்து ஒரு மனித எலும்பு கூடோட வச்சிருக்கானுங்க. பிரானா கிட்ட மாட்டினா என்ன கதி அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் பார்த்தா டொக்கு பிரானா மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு தான். அது அழகாக இருக்கு. அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போக வேண்டியதான். இது வந்து கிராப் நம்பி. ஹலோ ஹாய் செல்லம்மா டட்டிங். ஸ்டார் ஃபிஷ். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ். we can டச் பண்ணலாமா? ஆக்சுவலாக கைஸ் நாங்கள் வந்து இதே மாதிரி வந்துட்டு சிங்கப்பூர்லேயும் பண்ணோம். சிங்கப்பூரில் பண்ணும்போது கை கழுவிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து தொடவே விட்டாங்க. பட் இங்கே வந்து அப்படியே டேரெக்டாக தொடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுனாலும் தெரியல. ஐயோ அம்மா கல் மாதிரி தான் இருக்கு. கல் மாதிரி தான் இருக்கும். இது ஸ்டார் ஃபிஷ், இது சங்குப்பூ, இது வந்து சீ குக்கும்பர்னு நினைக்கிறேன், தெரியல. திஸ் இஸ் சீ குக்கும்பர். இது சீ குக்கும்பர் தான். குக்கும்பரா? சீ குக்கும்பர். ஓ, அது ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் உயிரினங்கள் இருக்கு. அந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் தொட்டு அது டிஸ்டர்ப் ஆகி அந்த பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் அது டென்ஷன் பிபி வந்திருக்கு அதுக்கு. ஐயோ, அவங்க அந்த நண்டு தொட போறாங்க. நண்டு தொடலாமா? அது நண்டு கிடையாது, அது வந்து இது ஷென்டோ ஷாட்டா ஷிகோ அண்டா ஷெண்டாகி ஷென்டுவா கச்சட்டியார் ஓன் ரிஸ்க். அதான் அப்படி போட்டுருக்கீங்க. ரிஸ்க் தான் ரிஷிகோன்னு போட்டுருக்காங்க. ரிஷிகோ தான் ரிஸ்க். எப்பவுமே ரிஷிகோவோட இருக்கிறது பெரிய ரிஸ்க் தான். அதாவது கைஸ் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஒரு பாத் டப் வீட்டில் வாங்கணும். அது இந்த மாதிரி ஒரு கல் போட்டு செட் பண்ணணும். அந்த கல் போட்டு செட் பண்ணதில் வந்து குட்டியாக ஃபவுண்டைன் பண்ணணும். அந்த ஃபவுண்டைனில் வந்து இந்த மாதிரி குண்டு மீன்ஸை வந்துட்டு வைக்கணும். அதை கை வச்சு பாருங்க நீங்க. எது நண்டா என்ன இது ரேவா இல்லை நண்டா? அது என்ன இதுன்னே தெரியலம்மா, என்ன கிரீச்சர்னே தெரியலையே. ஆமா, நீங்க சொன்னது சீ குக்கும்பர் தான். இங்க வருது. ஆமா, அதான் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சா? விடு, எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். சீ குக்கும்பரோடங்க இது என்ன சொல்லுங்க? இதுவா? இது வந்து இது கிராப் தான். கிராப் தான். ஹார்ஸ் கிராப் எங்க இருக்கா? ஐயோ, காணாம போயிட்டாளா? மா அது கிராப் தான்மா. நீ போட்ட பாத்தியா? இதுல போட்ட பாத்தியா? கிராபுக்கு பதிலா கிராப்னு. அந்த கிராப் தான். அந்த கிராப் தான். டு நாட் டச். இங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. சேதுராமலிங்கம் டிலரங் செந்து டு நாட் டச். மேபி ஏதாவது சென்சிட்டிவான பிளான்டேஷனா இருக்கலாம், அதனால டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அது போக வந்து இதுவும் வந்து சேர்த்துதான். அச்சோ, எவ்வளவு கியூட் गाइस. ஹாய் பாரு. அது பாரு, ரெண்டு கட்டி பூச்சின்னு உட்கார்ந்துருக்குதுங்க. சம்திங் குஜுகா गाइस, இது சரியே கிடையாது. இது வந்து வன்முறையாக நாங்க கண்டிக்கிறோம்.
ஏய் ஃபுல்லா ஃபுல்லா சாப்பாடுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சாப்பாடு தான் போட்டு வச்சிருக்காங்கன்னு ஆமா, நினைக்கிறேன். அப்படியே புழுக்க போட்டு வச்சிருக்கு. புழுக்க மேர்காட். ஸோ கைஸ் நம்மளால வந்து இதுக்குள்ள போய் அந்த பக்கம் வெளில வந்து தலையை மட்டும் உள்ள விட்டு பார்க்க முடியும். எங்க உங்க தலையை அதாவது நம்ம விஜிபி மாதிரி. நான் இருக்கிற நிலைமையில வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வேணா நம்ம இப்படி வேணா நின்று எப்படி பார்க்கலாம். எப்படி இந்த மாதிரி இப்போ வச்சு சொல்லுமா. என்னது சொல்லணும்? அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க. அந்த சர்ப்ரைஸ் கிடையாதுமா. மொத்த மலேசியா உங்களுதுதான். அப்படி சொல்லக்கூடாது கைஸ். மொத்த மலேசியாவும் அவரது தாண்டா அப்படின்னு சொல்லி அப்ப வந்து நான் பிஜிஎம் எலிவேஷன் பண்ணி போடலான்ட்டுலாம் 4 வாட்டி கத்து கொடுத்து வந்தேன். இது டேப். ஆமா இது டேப். இங்க பாத்தீங்களா கைஸ், இந்த இடத்துல வந்து நம்ம அங்க கை இது வச்சோம் இல்லையா, ஸ்டார் ஃபிஷ் தொட்டும் பாத்தீங்களா, அத கை கழுவுறதுக்காக இந்த டேப். இது அப்படி மூடிடணும். இது வந்து என்னன்னா அந்த கையை காய வைக்கிறதுக்கு. அதான் கிடையாது, இதான். இது வந்து ஏர் கண்டிஷன். பாருப்பா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கப்பி மீன்லாம் இருக்குது, கபீஸ். அது எப்படிப்பா நம்ம வீட்டுல போட்ட மீன் மட்டும் சத்து போச்சு? அது நம்ம வீடு இல்ல, அதான் நம்ம வீடுன்றதுனால சத்து போச்சு. ஒண்ணுல இந்த இருவின இந்த கொக்கம் பயம்புத்தி மீனோட பேர் மட்டும் என்னன்னு சொல்லு. அந்த மீனோட பேரா ரெயின்போ ஃபிஷ். ரெயின்போ ஃபிஷ். ஆனா ரெயின்போ மாதிரியே இல்ல. ரெயின்போ தான். அது கீழ இருக்கிற மீன் பார்க்காம சொல்லு அது என்னன்னு. அது ஏஞ்சல் ஃபிஷ். ஏய் இங்க பாரு, கல்லுக்குள்ள மீன். ஏய் இது பாரு ஏதோ ஸ்விட்ச் ஆன் பண்ணா பார்க்க முடியுமா? அத ஸ்விட்ச் ஆன் டு see me. Day or night I have no sight. My lateral lines are my only guide. அதாவது இதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு மீன் இருக்கு, அதுக்கு டே நைட்டு லைட் இல்லாம இருக்கு. அத வந்து ஆன் பண்ணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மீனுக்கு கண் இல்ல. கண் இல்லையா? கண் இல்ல, மீனுக்கு கண் இல்ல. பாத்தீங்களா கைஸ், மீனுக்கு கண் இல்ல. விஜய் கேப்பார்ல மீனுக்கு வால் இருக்குதா, அந்த மாதிரி வந்துட்டு இந்த மீனுக்கு கண் இல்ல. இதே மாதிரி வால் இல்லாத மீன் கூட நம்ம கண்டுபிடிப்போம். வாங்க வந்து நம்ம தளபதிக்காக டிவிக்காக நம்ம வந்து அதை கண்டுபிடிப்போம். இதுக்குள்ளே இருக்குப்பா நண்டு. இது பாத்தீங்களா கைஸ், இது நண்டு இல்ல, ஸ்ட்ரிம்ப். ஸ்ட்ரிம்பா? அது ஸ்ட்ரிம்ப். அது ஸ்ட்ரிம்ப். இந்த பாட்டுல வருமே, பூவே ஸ்ட்ரிம்ப் பூவே, அது செம்பு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிம்புன்னு மாத்திக்கலாம், அவ்வளவுதான். செம்புக்கு பதிலா செம்பு. மொத்த ஃபிஷ். அதாவது இத வந்து எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்ட்டு நம்ம இருக்கிற இடத்துக்கு பின்னாடி அதாவது அந்த போர்டுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு. இந்த கைய வச்சுட்டு நான் தான்டா வெளியில வாடா பைத்தியக்காரா. கைஸ் ஏண்டா 1500 ரூபா குத்து உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ என்னடா இப்படி ஒளிஞ்சிருந்துருக்க. அதுவும் மூக்கு நக்கிட்டு இருக்கான். ஷிட், எல்லாம் மூக்கு நக்கியாவே இருக்கு. ஸோ கைஸ் இங்க வந்து என்ன இருக்குன்றது வந்து இது ஐ திங்க் இதுவா ஆம்பிபியன்ஸ் தான். தேள் இருக்கான். தேள் வந்து இதுக்குள்ள இருக்குங்கறாங்க. உள்ள வந்து தேள் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து இதுக்குள்ள ரூம் டெம்பரேச்சர் வச்சிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஏசி போடுவாங்க இதுக்கு. கால் இடிச்சுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் அந்த டெம்பரேச்சர்ல இருந்தா வாழ முடியும் அப்படின்னு. இங்க பாரு கைஸ், இங்க பாத்தீங்களா கைஸ், தவளை மாதிரி தெரியல, பாறை மாதிரி தெரியும். ஹார்ன்ட் ஃப்ராக். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஹார்ன்ட் ஃப்ராக். இங்க பாத்தீங்கன்னா கைஸ், ஸ்பைடர். இங்க பாத்தீங்களா கைஸ், பேர்ட் ஈட்டிங் டராண்டுலா. அதாவது பேர்டுனா பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிடாது, இந்த மாதிரி இந்த சைஸ்ல குட்டியா இருக்கிற பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும். இதுக்கு குக்கும்பர் தான் சாப்பாடு போடுவாங்க போல. குக்கும்பர் இந்த பூச்சி. பாத்தீங்களா கைஸ், டெய்ரி கவ் சாப்பாடு. இசோபோடா. டெய்ரி கவ் இசோபோடா. அதான் ஐசோபாடா. சாரி. இங்க இது வந்து வேம்பயர் கிராப்னு ஏதோ ஒன்னு இருக்கு. கண்ணுக்கு தான் தெரியும். கண்ணு தான் பிடிக்க முடிய மாட்டேங்குது. என் கண்ணுக்கு தான் எல்லாம் தெரியும். நான் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தருவீங்க? கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா என்ன தருவீங்க? உனக்கு வந்து சாயங்காலம் வந்து இன்னொரு கேக் கட்டிங் பண்ணிடலாம்.
நைட் பண்ண மாதிரி. இதோ இருக்கு, இதோ இருக்கு, இதோ இருக்கு, எங்க இருக்கு? இதோ இருக்கு, இதோ இருக்கு. ரெட் கலர்ல இருக்குல்ல அது. கைஸ் பாத்தீங்களா, ரெட் கலர்ல, அதாவது இந்தா ஒண்ணு இருக்கான், இந்தா ஒண்ணு இருக்கான். அந்த குகைக்குள்ள இருக்கு. எதுக்குள்ள? அதான் இந்தா ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள இந்த புதருக்குள்ள புச்சுக்கு புச்சுக்குன்னு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் நமக்கு. இது பாரு மீட்டிங் பண்ணிட்டு இருக்கு. கலர் கலர் பூச்சி. இது பத்தியா ஸ்பைடர் வெப் கட்டி இருக்குது. அது உள்ள இருக்குங்க பாருங்க. ஆமா உள்ள கட்டிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுவும் ஒரு டரண்டுலா எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் கைஸ். எல்லாமே இந்த இதுல தான் இருக்கும். அதாவது அந்த ஆஸ்திரேலியா மாநிலத்தில் தான் இருக்கும் இந்த டராண்டுலா கர்மம்லாம். இத காணோம். கூட்டா இருக்கிறதுனால அது ஷையா ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது உள்ள போய் சாப்பிட்டு மல்லாக்க பண்ணுது. இது பத்தியா மில்லிபீட் அப்படின்றது வந்து இங்க பாருங்க. அதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைனோசர் காலத்துல வந்துட்டு அனகோண்டா சைஸ்ல வளருமா. அனகோண்டா சைஸ்ல. இதுக்கும் பாம்புக்கும் வித்தியாசம். அதாவது இங்க இருக்கு கைஸ், இந்த கார்னர்ல இப்ப அப்படியே சென்டர்ல வந்துட்டு இருக்கு இது மில்லிபீட் அப்படின்றது. ஆக்சுவலா இதெல்லாம் பயங்கரமா வளரும், அதிகமான பயங்கர சைஸ்ல வளரும். இதே மாதிரி தானமா நம்ம ஃபிஷ் டேங்கும் இருக்கு. நம்மளால ஏமா இந்த மாதிரி பண்ண முடியல? இங்க பாரு அங்க பாரு அந்த சைடு. ரிசார்ட் அது. ஓ அதாவது கைஸ் இது வந்து இது கூட கிடையாது. என்னது இந்த ஓனா கீனா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து வெறும் பல்லியை வந்து காட்டி நம்ம கிட்ட வந்துட்டு பணம் பிடிக்கிருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டாங்க பல்லியை காட்டி. இங்க பத்தியா எனக்கு தெரிஞ்சு இது வந்து சி அக்வாரியம் மாதிரி தெரியல, இன்செக்ட் அக்வாரியம். இல்ல இதுக்கு மேலதான் வரும். இங்க பாருங்க. ஐயோ அது பாரு மீன் சாப்பிட்டுட்டு இருக்கு. அவன் மீன் சாப்பிட்டுட்டு இருக்கான். கைஸ் இதை பாத்தீங்களா, மூக்கு சொரிஞ்சுக்கிறது, முதுகு சொரிஞ்சுக்கிறது, பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு அழகா ரெண்டு தூங்கின்னு இருக்கு ரெண்டு பக்கம். இவன் சென்டர்ல இருக்கிறவன் மட்டும் பாத்தீங்களா எவ்வளவு மட்டமானவன். இங்க பேர் அவனை டிஸ்டர்ப் பண்றது, இவனை டிஸ்டர்ப் பண்றது, எல்லாரையும் நோன்றதே வேலையா போச்சு. ரிஷிகுமார் மாதிரி. இதுல கண்டுபிடிங்க ஃப்ராக் எங்க. இதுல கண்டுபிடிச்சா என்ன தருவேன்? ஃப்ராக் எங்க இருக்கு? சரி இதுல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இது நீ வந்து முன்னாடி கேட்டதுக்கு இதுக்கு சமமா போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. ஓகே நான் சொல்லவா? இங்க இருக்கு. சரி இருந்துட்டு போது ஈஸியா கொடுத்துட்டோம். ஓகேவா? செல்லுபடி ஆகாது, முடிஞ்சு போச்சு. ஏய் அப்போ சரி இங்க எங்க இருக்கு சொல்லு. இங்க என்ன இருக்கு? இதோ இருக்கு. இந்தா இருக்கு. எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சாங்க. சொல்லுங்க. கிராஸ் ஓஃபர் கிடையாதுடி. இது வந்து பெரிய கிராஸ் ஓஃபர். ஆக்சுவலி கிராஸ் ஓஃபர் கிடையாது. நம்ம பாஷையிலே இது கிராஸ் ஓஃபர். லீஃப் இன்செக்ட் இது. அதுதான் கிராஸ் ஓஃபர். கிராஸ் லீஃப் எல்லாம். கிராஸ் ஓஃபர் வந்து குதிக்குண்டி. அதுக்கு பேரு கிராஸ் ஹாப்பர். குதிக்கிறது. ஏன் மொழியில அதான். ஐயோ தற்கொலை. இது பாரு. வாவ். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பிராண்டிங் பண்ணிடுறானுங்க. அக்வாரியான்ட்டு. எனக்கு இதேம்மா இந்த ஜிடிஏ வரும் பத்தியா, ஜிடிஏல இதேம்மா அந்த ஜிடிஏ 5ல எங்க பார்த்தாலும் ராக் ஸ்டார்னு இருக்கும். அதே மாதிரி தான் அவனுக்கு எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்கானுங்க. ஃபுல்லா கோரல். ஆக்சுவலி இதெல்லாம் கோரலுக்கு ஆக்சுவலா இதே மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். அதான் இதெல்லாம் நம்ம பாத்துறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த இன்செக்ட்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஆமா ஓபன்லி ஸ்பீக்கிங். ஏன்னா அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா ஃபிஷ் எல்லாம் நம்ம வந்து நிறைய இடத்துல பாத்துட்டோம். இந்த ஃபிஷ் எல்லாம் ஏற்கனவே நம்ம இதுலயே சென்னை சிங்கப்பூர் தாய்லாந்து சென்னை எல்லா இடத்துலயுமே இருக்கு. பல்லி பாக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். How I wonder what you are, how I wonder what you are, twinkle twinkle little star.